மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமின்று பகை கொள்வதேனோ மதமெங்கும் மதமோயக்கும் தேசம் மலர் மீது. உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான எந்நேரத்து வணக்கங்கள். இந்த சமுத்திரத்தின் நித்திலம் என்று சொல்லுவார்கள் இலங்கையை, அதாவது முத்து. நித்திலம் என்றால் முத்து. ஆனால் இந்த சமுத்திரத்தினுடைய கண்ணீர் துளியாக மாறி போயிருக்கிறது இலங்கை என்னும் சொல்லும் அளவுக்கு இப்பொழுது தற்காலத்தில், அதாவது சமகாலத்தில் சில நிகழ்வுகள் நிகழ்ந்து முடிந்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டு விடுதலை போர், அதாவது அங்கிருக்கின்ற இனங்களுக்கு இடையான முரண்பாடு மௌனிக்கப்பட்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த மக்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் அதுக்கான பொறுப்பு கூறல் என்று சொல்லி 10 ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்த நிலையில தான் இப்பொழுது மக்கள் ஒரு பெருமூச்சு எடுத்திருக்கிறார்கள். அதாவது ஈழத்திலே இருக்கின்ற இந்த போருக்கான வடுக்கள், போருக்கான சில முன்னெடுப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பெருமூச்சு எடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உயிர் தெழுகின்ற ஞாயிறு தினமான கடந்த ஈஸ்டர் தினத்தன்று இலங்கையில கிட்டத்தட்ட 8 இடங்கள்ல தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் தான் இன்றைய உண்மையின் அலசல் உற்று நோக்க இருக்கிறது. ஆயிரத்தி 1994ஆம் ஆண்டு நவாலி தேவாலய குண்டு வெடிப்பு. அங்கே இருந்த உடலங்கள் அள்ளப்பட்டு கொண்டும் சிதறியும் சின்ன பின்னமாகியும் பார்ப்பதற்கு மிக கொடூரமான ஒரு காட்சிகளாகத்தான் அந்த காட்சிகள் அன்றைய காலகட்டத்திலே அமைந்திருந்தது. அதற்கு பிறகு மிக கொடூரமான முறையில இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 3 தேவாலயங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஈஸ்டர் தினம் அன்றைக்கு அந்த தேவாலயங்கள் முழுவதிலுமே கூட்டு பிரார்த்தனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்துல காலை 8:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாகத்தான் இந்த விஷயங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த கொடூர சம்பவத்திற்கான சில சிசிடிவி காணொலி ஆதாரங்கள் கூட இப்போ கைப்பற்றப்பட்ட வண்ணம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் கோவில், நீர்குழம்பு தேவாலயம், அதே போல மட்டக்கிழப்பில் குறித்த அந்த தேவாலயத்தில் மிக அதிக அளவிலான அந்த மக்கள் கூட்ட திரளை அதாவது அந்த கூட்டத்திற்காகவே காத்திருந்து இந்த மாதிரியான கொடூர தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டது கண்கூடாகவே தெரிகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதையும் கிடந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 நட்சத்திர விடுதிகள், இந்த 3 நட்சத்திர விடுதிகளையும் கூட அந்த ஈஸ்டர் தினத்துக்கான நிகழ்வுகள் நடந்த சந்தர்ப்பங்களில் தான் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதையும் கடந்து பார்த்தோம்னு சொன்னால் தெஹிவளியில் ஒரு இடத்திலும், அதே போல பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் தெமெட்டகுடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் குடியிருப்பு பகுதிகளிலையும் இந்த தொடர் குண்டு தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேர இடைவெளிக்குள்ள நடந்து முடிந்திருக்கிறது தான் கொடூரத்தின் உச்சம் என்று சொல்லலாம்.
கொடுமையான கொடூர தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள்ல 290 பேருக்கு மேல இறப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 500 பேருக்கு மேல மிகவும் கொடூரமான முறையில பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதுல 45 பேர் வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லியும் 17 பேருக்கு மேல அந்த உடலங்களை அடையாளம் காண முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நடந்த ஒரு குண்டு வெடிப்பில் சில பல பின்னணிகள் அங்கிருக்கின்ற தகவல்கள், அங்கிருந்து வர தகவல்கள் தெரிவிக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னா அந்த பெயரே வந்து பார்த்தீர்கள் சொன்னால் இஸ்லாமிய அழிப்பின் போது யூதர்களால் பயன்படுத்தப்பட ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க பெயர் தான் இந்த சியோன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பெயர் என்று சொல்லி கூட சொல்லப்படுகிறது. இது இவ்வாறு இருக்கு. ஏற்கனவே ஒரு சந்தேகம் அனைவருக்கும் விழலாம். இந்த சியோன் தேவாலயத்தில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த தேவாலயத்தில் எப்பொழுது வந்து ஆராதனை ஆரம்பமாகும் அப்படின்ற சில கேள்விகளை எல்லாம் முன்னெடுத்ததாகவும் அதற்கு பிறகு அவர் வாசல்லையே காத்திருந்ததாகவும் தன்னுடைய பெயர் வந்து உமர் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. இவர் தான் இந்த தற்கொலை தாக்குதலை வந்து நிகழ்த்தி இருக்கிற ஒரு குற்றவாளியாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் முன்னெடுக்கப்படுகிறது. அவர் அந்த தேவாலயத்துக்கு உள்ளே சென்றதற்கு பிறகுதான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கான சிசிடிவி ஆதாரங்கள் கூட இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதையும் கடந்து இந்த தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இன மக்களும் இந்த தேவாலயத்திற்கு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும், அதாவது நோய் தீர்க்கும் தேவாலயமாகத்தான் இந்த தேவாலயம் அமைய பெற்றிருக்கிறது. அதனால் இதற்கு முன்னதாக கூட சில இஸ்லாமிய குடும்பங்களை சேர்ந்தவர் கூட இங்கு வந்து தங்களுடைய நோய் நிலைகளை தீர்த்து சென்றதாகவும் இதனால வந்து இஸ்லாமியர்களை மதமாற்றம் செய்வதற்கான சில முன்னேற்பாடுகளை இந்த தேவாலயம் சார்ந்த திருச்சபை எடுத்ததாக இஸ்லாமியம் சார்ந்த அடிப்படைவாத சில அமைப்புகள் வந்து குற்றம் சாட்டி இருந்ததாகவும் அங்கிருந்து கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களும் தெரிவிக்கின்றன. எல்லா வகையிலையும் பார்க்க போனால் ஏதோ ஒரு வகையில இந்த 8 குண்டுவெடிப்பு சம்பவங்களும் வந்து தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையில. குறிப்பாக இந்த அத்தனை விஷயங்களும் குறிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினரை நோக்கி திருப்பப்படுவதற்கான காரணம் என்ன என்பது சொல்லியும் பல தளங்கள்ல பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. சம்பவம் நிகழ்ந்த தெமட்டகுடு பகுதியில் குறிக்கப்பட்ட வீடு ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டது. அந்த வீட்டிலிருந்து ஒரு கடிதம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய தாய்க்கு வந்து அந்த கடிதம் எழுதியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், மதம் சார்ந்த ஒரு பற்றுதலாலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் என்று தாயிடம் மன்னிப்பு கோரி ஒரு கடிதத்தை எழுதி இருந்ததாகவும் அங்கிருந்து கிடைக்கப்பெறுகின்ற போலீஸ் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன.
குறிப்பிடப்பட்ட அந்த தாக்குதலோடு தொடர்பு பட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கூட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 55 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரிடமும் மிக தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதையும் கிடந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக சொல்லப்படுகின்ற ஒரு சிறு ரக வாகனம் வெடி பொருட்களோடு வெள்ளவத்தை பகுதியில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதே போல நட்சத்திர விடுதிகளுக்கு குண்டு ஏற்றி சென்ற வாகனமும் சாரதியோடு கைது செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. NDJ என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இதற்கு முன்னதாக கைது செய்யப்பட்ட குறித்த அந்த 55 நபர்களும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இதே பேர்ல இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய அமைப்பு இருக்கு, அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று சொல்லி கூட சில செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்பில் மனதை கொன்று கிழிக்கும், அதாவது குத்தி கிழிக்கும் சில விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவாலயங்களுடைய கூரைகள் முற்றுமுழுதாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கிடந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கும் இங்கும் சதை துண்டங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த தேவாலயமே இரத்த காடுகளாக இருக்கிறது. இதே வகையில் தான் தாக்குதல் நடத்தப்பட்ட அத்தனை பிரதேசங்களையும் பல வகையான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஒரு செய்தியை அறியக்கூடியதாக இருந்தது. கிட்டத்தட்ட 28 குழந்தைகள் சந்தோஷமாக ஆடல் பாடல்களை ஒரு தேவாலயத்திலே நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த 28 குழந்தைகளுமே மிக மோசமான நிலையில் கொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி கூட பதிவாகி இருந்தது. இந்த சம்பவங்களை எல்லாம் உற்று பார்க்கின்ற பொழுது கல்லான மனசு கூட கரைந்துவிடும் என்று சொல்ற அளவுக்கு மிக கொடூரமாக இருக்கிறது. இதையும் கடந்து பார்த்தீர்கள் சொன்னா, கொச்சிக்கடை புனித அந்தோனியார் கோவிலில் இருக்கின்ற இயேசுவினுடைய அந்த சொரூபத்திலே மக்களினுடைய இரத்த கரை படிந்த ஒரு தோற்றம் சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்களாக அனைவராலும் பகிரப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த புகைப்படம் சொல்லுகின்ற வாசகங்களுக்கு வார்த்தைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தாக்குதல் யுக்திகளை பார்க்கின்ற பொழுது இது அல்-கொய்தா இயக்கத்தினுடைய தாக்குதலாக இருக்கலாம் அல்லது ISIS பயங்கரவாத இயக்கத்தினுடைய தாக்குதலாக இருக்கலாம் என்று ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில்தான், அதாவது இலங்கையில் தொடர்குண்டு தாக்குதலை நடத்திய தற்கொலை குண்டுதாரிகளின் புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதல் தொடர்பில் IS அமைப்பும் உரிமை கோரியுள்ள நிலையில தற்கொலை குண்டுதாரிகள் என்று சொல்லப்படும் 8 பேரின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. அமாம் செய்தி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஒரு பக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டதாக கூறப்படும் 7 ஆட்களுடன் தாக்குதலில் தொடர்புடையதாக கூறப்பட்ட ஷாஹிரா ஹசீம் இருக்கிறார். அத்தோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் தாக்குதலுக்கு முன்னாக சத்திய பிரமாணம் செய்து கொள்வது போன்ற சில வீடியோக்களும் இணையதளங்கள்ல வெளியாகி அனைவரையும் பதற்றத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. கிராண்ட் ஹோட்டல் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் 8:30 மணி அளவில் தனது பின்புறத்தில் ஒரு பேக்கை கொழுவி கொண்டு வந்தவர், அதாவது பேக்கை போட்டுக்கொண்டு வந்த ஒருவர் தான் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு குறுகிய கால பகுதிகளில் தான் இந்த அனைத்து விதமான தாக்குதல் முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே உலக புலனாய்வு அமைப்பினரால் தேசிய தவ்ஜித் ஜமாத் அமைப்பினரால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக உலக புலனாய்வு பிரிவினரால் இலங்கைக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன, அதாவது முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் கிடைக்க பெற்றாலும் அரசு இதை சரியாக கவனிக்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் இன்று வரைக்கும் அரசியல் தலைமைகள் மத்தியிலும் எழுந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஹரன்
ஷமீல் தலைமையில் 6 பேர் கொண்ட ஒரு குழுவினர் தான் இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், இந்த தாக்குதல் மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்கள், தேவாலயங்கள் போன்ற பகுதிகளில் வந்து நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், பாரிய வாகனங்கள் கொண்டு மோதுவதற்கான சந்தர்ப்பங்களோ அல்லது கூறிய ஆயுதங்கள் கொண்டு தாக்கப்படுவதற்கான சம்பவங்களோ, குண்டு வெடிப்புகள் நடத்தப்படுவதற்கான சில வாய்ப்புகளும் இருப்பதாக ஏற்கனவே, அதாவது சர்வதேச உலக உளவுத்துறை அமைப்புகளிடமிருந்து இலங்கை அரசுக்கு ஒரு தகவல் எச்சரிக்கையாக முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த தகவலானது புலனாய்வு பிரிவினரால் போலீஸ் மா அதிபரிடம் வழங்கப்பட்டதாகவும், இதை பொறுப்பு கூறல் அமைப்பினரிடம் கடந்த 11ஆம் தேதியே போலீஸ் மா அதிபர் வழங்கியதாகவும் கூட சில பல தகவல்கள் வந்து சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நேரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அரசு இதற்கு முன்னதாக வெளியான சில அறிக்கைகள் பொய்யானது என்று சொல்லி முதல் ஒரு விவாதத்தை முன்வைத்திருந்தது. இதையெல்லாம் உடைக்கும் விதமாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலேயே குறிப்பிட்ட அந்த அறிக்கையை முழுமையாக வெளியிட்டிருந்தது அரசியல் தளத்துல ஒரு சலசலப்பையும் அதே நேரத்துல மிக ஒரு சிந்தனை போக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். முப்படை, போலீஸ் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளுக்கு பொறுப்பான ஜனாதிபதி தன்னுடைய சொந்த தேவை நிமித்தமாக வெளிநாட்டு பயணத்தை ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் தான் இந்த குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே சில அறிக்கைகள், அதாவது 4 நாட்களுக்கு முன்னதாக இந்தியாவினுடைய புலனாய்வு துறையினுடைய அறிக்கையும் வந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அறிக்கைகள் வந்திருக்கின்ற நேரத்தில் ஜனாதிபதி நாட்டில் இல்லாமல் அந்த ஜனாதிபதியினுடைய அந்த சில பொறுப்புகள் கூட சிலருக்கு வந்து அதற்கு பதில் பிரதமரோ அல்லது பதிலாக இந்த அமைச்சுகளை கவனிப்பதற்கான சில விஷயங்களை கூட ஜனாதிபதி ஒருவருக்குமே வந்து கொடுக்காமல் இவர் சென்றிருக்கிறது மிக ஒரு கேள்வியை அனைத்து தளங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த புள்ளியிலே தான் அனைவருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அனைத்து விதமான அறிவுறுத்தல்கள் முன்னதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. புலனாய்வு அறிக்கைகள் வந்து இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சில பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லி முன் எச்சரிக்கையை வழங்கி இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி ஏன் இதை சரியாக முன்னகர்வுகளாக நகர்த்தி கொண்டு செல்லவில்லை என்பது மாபெரும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் காட்டமான ஒரு துணியிலே இந்த விஷயத்தை வந்து ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். மேலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாதுகாப்புக்கு என்று சொல்லி பாரிய அளவு கடந்த கால நிதிநிறை அறிக்கையிலையும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இலங்கை அரசின் புலனாய்வு துறையில் எந்த இடத்தில் ஓட்டை இருக்கிறது, அந்த புலனாய்வு துறை இந்த விஷயத்தை எங்கே கோட்டை விட்டது, அந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட போகிறது என்று சொல்லி பெரிய ஒரு கேள்வி அனைத்து தள மக்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இலங்கையர்கள் மத்தியிலுமே வந்து ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை ஒரு பெரிய சுற்றுலா தளமாக விளங்குகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இலங்கைக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம், இலங்கையில் வாழ்கின்றவர்கள் வந்து பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள், மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களிலே வந்து நீங்கள் கூட வேண்டாம் என்று சொல்லி பல அறிவுறுத்தல்களை வந்து அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் முன்வைத்திருக்கின்றன. இதே நேரத்திலே இலங்கையினுடைய விமான நிலையத்தில், சர்வதேச விமான நிலையமான கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் அவசரமாக வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வந்து தங்களுடைய தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் கடந்த சில நாட்களாக மிகவும் அதிக அளவில் காணப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சுற்றுலாத்துறையினுடைய வருமானத்துக்கு பாரிய பின்னடைவுகள் ஏற்படும் என்பது பொருளாதார வல்லுநர்களினுடைய சில கருத்து கணிப்பாக இருக்கிறது. இவ்வாறு பொருளாதார நிலைமையை இந்த தாக்குதல் பாரிய அளவு இலங்கைக்கு வந்து ஒரு பாதகமான தன்மையை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் பொருளியல் நிபுணர்கள். இவ்வாறு இலங்கையினுடைய அனைத்து தளங்களையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இலங்கைக்கு வழங்கப்பட்ட சரியான முன்னெச்சரிக்கையை இலங்கை அரசு வந்து கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி பலதரப்பட்ட எதிர்ப்பு குரல்கள் எழுதுகின்ற இந்த நேரத்தில் போலீஸ் மா அதிபர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய தன்மைகள் இருப்பதாக கூட சில செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது.
இந்த நிலையில அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இக்கட்டான சூழ்நிலைகள்ல இலங்கை அரசு ஆரம்ப காலம் கொண்டே சில விஷயங்களை முன்னெடுத்து கொண்டுதான் வருகிறது என்று சொல்ல வேண்டும். அதாவது போர்க்காலங்கள்ல, இனப்போர் காலங்கள்ல செய்தி தணிக்கையை இலங்கை அரசு அறிமுகப்படுத்தியிருந்தது. அதே வகையில் தான் இப்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இவை அனைத்தையுமே முடக்கி இருக்கிறது இலங்கை அரசு. இதற்கு இலங்கை அரசு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறது. இலங்கையில் தவறான சில செய்திகள் பரப்பப்பட்ட அந்த செய்திகள் மூலமாக கலகங்கள் உருவாவதை தடுப்பதற்காகத்தான் இந்த விஷயம் முன்னெடுக்கப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னதாக கூட கண்டியில் ஏற்பட்ட கலவரத்தின் போதும் இவ்வாறு ஃபேஸ்புக் முடக்கப்பட்டது அப்படி என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்குரிய சிறப்பு நாளான ஈஸ்டர் தினத்துல இந்த கொடூரமான குண்டு தாக்குதல்கள் அதுவும் தேவாலயங்கள்ல நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற அத்தனை தளங்களையும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அத்தனை நாட்டு தலைவர்களும் குறிக்கப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்வுகளையும் முன்வைத்திருக்கின்ற நிலையில் புனித பாப்பரசர் கூட தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்துல இலங்கை குண்டுவெடிப்பு தாக்குதல 138 மில்லியன் மக்கள் இருந்ததாக, அதற்கு இரங்கல் தெரிவிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தவறுதலாக ஒரு ட்வீட்டை செய்து அதை உடனே டிலீட் செய்திருந்ததும் உலக தளத்துல அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் அமைந்திருந்தது. அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். தேர்தல் சமயங்கள் நெருங்குகின்ற இந்த நேரத்துல தமிழர்கள் அதிகமாக இருக்கின்ற தேவாலயங்கள்ல குண்டு வைக்கப்பட்டது அரசியல் சதியாக இருக்குமோ சொல்லி அவர் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அதே நேரத்துல சீமானினுடைய குறிப்பிட்ட அந்த அறிக்கையில மேலும் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2009 ஆண்டிற்கு பிறகு, அதாவது அரசினால் மேற்கொள்ளப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான இந்த போராட்டத்திற்கு பிறகு மக்கள் தங்களுடைய நிம்மதி பெற மூச்சு விட்டும் விடாமலும் இருக்கின்ற இந்த தருணத்துல மீண்டும் இவ்வாறான ஒரு கொடுமையான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பது மிக கொடுமையான விஷயம். அதையும் கடந்து இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கருத்துப்படக்கூட சில விஷயங்கள் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கை தீவை பொறுத்த வரைக்கும் இவ்வாறானது ஒரு கொடூரமான தாக்குதல் இதுவரைக்கும் வரலாற்றிலேயே நிகழ்ந்ததில்லை என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும். இது அனைத்து உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்குமே எதிரான மனித குலத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்றுதான் சொல்ல வேண்டும். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சாதி, மத, இன, அவர்களுடைய தர பேதம் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது வேண்டுகோளாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல்ல உயிர் நீத்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய இதயம் நார்ந்த அஞ்சலிகளை நாங்கள் இதிலே தெரிவித்துக் கொள்கிறோம்.